ஹஸ்பண்ட் காலையிலே சீக்கிரமாக எழுந்து மார்க்கெட்டுக்கு போயிட்டு 25 கிலோக்கு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, எலுமிச்சை மிளகா, ஒரு 5-6 கட்டு புதினா, கொத்தமல்லி, வீட்டுக்கு தேவையான சாமான் எல்லாமே வாங்கிட்டு வந்துருந்தாரு. அது மாமியார்கிட்ட கொடுத்து உடனே க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம். நாங்கள் அப்போ நாங்கள் ஒரு ஆடு வெட்டி பிரியாணி போட போகிறோம். அதுக்காக சாமானும் வாங்கிட்டு வந்திருந்தோம். மசாலா ஐட்டம்ஸ்லாம் ஒரு 4 கிலோ எண்ணெய் வாங்கிட்டு வந்தோம். மற்ற மசாலா ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். அதாவது பிரியாணிக்கு என்னென்ன மசாலா தேவைப்படும் இல்லைங்களா, அது எல்லாமே வாங்கிட்டு வந்து ஹோல் ஸ்பைசஸ்ஸு. இங்கே மகாராஷ்டிராவில் ரொம்ப ஃபேமஸான கம்பெனி மசாலா கம்பெனி சுகானா கம்பெனி தான். அதுவும் வாங்கிட்டு வந்திருந்தோம். எல்லாமே ரெடியாக வாங்கிட்டு தயாராக முன்னாடி நாளே எடுத்து வச்சுருந்தோம். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு செஞ்சு வச்சிருந்தோம். அப்போ தான் அதுதானங்க மெயின். அதனால் இஞ்சி எல்லாமே மாமியார் க்ளீன் பண்ணி கொடுத்துருந்தாங்க. நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தோம். அது இல்லாமல் வெங்காயத்துக்கு ரொம்பவே தோல் உரிச்சு வச்சிடலாமான்னு கேட்டோம். இல்லை வேணாம்னு சொல்லிட்டாங்க. மறுநாளே தோல் உரிச்சு வச்சுக்கலாம் சொல்லிட்டு. அப்புறம் சமைக்கிறதுக்காக கேஸு, பெரிய பாத்திரம், பிரியாணி பாத்திரம், அதுக்கப்புறம் வரவங்களுக்குலாம் சாப்பாடு போட்டு கொடுக்குறத மாதிரி அந்த பிளாஸ்டிக் தட்டு, கிளாஸு எல்லாமே ரெடியாக முன்னாடி நாளே வாங்கிட்டு வச்சுருங்க. மறுநாள் ஆடு வெட்டி பிரியாணி போட்டு எங்களோட லேபருக்கு கொடுக்குற மாதிரி. ஆனால் முன்னாடி நாளே நல்லா மழைங்க. இங்கே மகாராஷ்டிராவில் உங்களுக்கு தெரியும், தினமும் நான் மழை வீடியோ போடுறேன்ட்டு. இங்கே எங்கள் வீட்டு பக்கத்தில் கழனிலாம் இருக்குங்க. அவங்க வீட்டு பின்னாடி கழனி வச்சுருப்பாங்க. அதிலே விவசாயம் பண்ணுவாங்க. இந்த வருஷம் கொஞ்சம் லேட்டாக தான் பண்ணுறாங்களே, ஏன்னா ஒரு மாதம் லேட்டாக தான் பண்ணுறாங்க. இப்போ நடவு நட ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த மழையிலே நடவு நட்டு இருந்தாங்க. இங்கே பக்கத்தில் எல்லாத்துலேயுமே இந்த மழை முடியலாங்கோட்டியுமே அந்த நடுவு ஃபுல்லாக வளர்ந்து அறுவடைக்கு தயாராகிடும். இப்போ இந்த வருஷம் ஆகஸ்ட் மாதம் தான் பண்ணியிருக்காங்க. எப்படி இருந்தாலும் ஒரு நவம்பர் டிசம்பருக்குள்ளே இது ரெடி ஆகிடுமே அறுவடைக்கு மகாராஷ்டிராவில்.